Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாலில் கொஞ்சம் டால்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த டால் தான் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். நான் வந்து 5 டால்ஸ் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி வந்து 2 டால் நம்ம அந்த செகண்ட் சேனலில் ரிவ்யூ போட்டுட்டேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம செகண்ட் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் வேணும்னா அந்த வீடியோட லிங்க்கு கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற 3 டால்ஸையும் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டால்ஸ்லாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டால்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில், ஃபேன்சி ஷாப் அந்த மாதிரி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் கம்மி ரேட்டில் வாங்கினது. பட் இது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, அதே மாதிரி குவாலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 799 ரூபா, அது 800 ரூபாய்க்கு ₹1 கம்மி. அவ்வளோ ரேட் இந்த ஒரு டாலே. கேட்குறதுக்கு உங்களுக்கும் ஷாக்கிங்காக இருக்கும், எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டால்ஸ்லாம் வந்து நம்ம எப்போவுமே வாங்குகிற ஷாப்லலாம் கிடைக்க மாட்டுது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி டால் பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா? உங்களுக்காக நல்ல வீடியோஸ் கொடுக்கணும் நம்ம செகண்ட் சேனலில் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் வந்து பார்பி ஷோஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நம்ம செகண்ட் சேனலையும் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு டால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் இந்த டாலு. ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்க பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஏதோ ஒரு டேக் மாதிரி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு இந்த டாலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஹேர் தான். ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக நிறைய இருந்துச்சு. இன்னொரு விஷயம், அந்த தலை ஃபுல்லாகவே வந்து ஹேர் இருந்துச்சு. நம்ம நார்மலாக ஏற்கனவே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்க டால்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஃபுல்லாக இருக்காது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். பட் இந்த டாலில் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நம்மளுக்கு எந்த டிசைனில் வந்து தலை வாரணுமோ, என்ன மாடலில் வாரணுமோ அப்படி வாரிக்கலாம். ஓகேவா? இதோட கால்லாம் பாருங்கள், அவ்வளோ ஒரு டெக்ஸ்சராக, அந்த முட்டி கூட டெக்ஸ்சராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கால்லாம் கொஞ்சம் குண்டாக இருந்தது. ஓகேவா? நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொம்மையுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி சைஸில் இருக்க மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. பட் இப்போ நான் வாங்கியிருக்கிறது ரெண்டுமே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஃபேஸ் கட்டும் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அதோட உடம்பும் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் குண்டா ஒல்லியா, அதே மாதிரி ஃபேஸ் கட்டில் வேறு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை யோசிக்காமல் வாங்கினேன். இதே மாதிரி ஆல்ரெடி 2 டால் வந்து நான் ரிவ்யூ போட்டுட்டேன் ஆல்ரெடி. அது வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். அந்த டாலையும் வந்து செக் பண்ணுங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஷூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷூவுமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஷூ கழட்டிட்டு அந்த கால் பார்த்தேன், காலுமே நல்லா டெக்ஸ்சரோட சூப்பராக செஞ்சுருக்காங்க. நல்லாவே வந்து மடக்க முடியுது நம்மளால். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் ஃபோல்ட் பண்ண முடியல. என்னன்னா, இந்த கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டாலில் முட்டி இருக்கிற இடத்துல கூட நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியும், மடக்கிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அந்த கை விரல்கள் இருக்குது பார்த்திங்களா, விரல் இல்லை, அந்த 5 கை வரும் பாருங்கள் விரல், அந்த கையை மட்டும் தனியாக கூட நம்மளால் வந்து திருப்பிக்க முடியும். பட் அந்த மாதிரிலாம் இதில் திருப்ப முடியல, அப்படியே தான் இருந்துச்சு. காலில் கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டி இடத்துல சில டாலுக்கெலாம் வந்து ஃபோல்ட் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் இதில் பண்ண முடியல. நார்மலாக இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் இருந்துச்சு. அதே மாதிரி இதோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயிட் கலர் டால்லாம் கிடையாது. இது வந்து லைட்டாக வந்து இந்த மாநிலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் தான், அந்த மாதிரி கலரில் தான் இந்த டால் இருந்துச்சு. பட் இந்த டாலோட ஃபேஸ் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஃபேஸ் நீங்கள் பக்கத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ் எப்படி இருக்குன்னா குழி விழுந்த மாதிரி இருக்குது. 2 சைடும் சிரிக்கும் போது குழி விழுகும் இல்லையா, அந்த மாதிரி அந்த குழி விழுகிற டெக்ஸ்சரோடு இது வந்து செஞ்சுருக்காங்க. நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கும் போது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதோட மூக்கு, கண், வாய் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக நேச்சரான ஒரு, இது வந்து டால் மாதிரியே இல்லை, நேச்சரான ஒரு குட்டி ஒரு பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு நேச்சராக செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஹேருமே வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, இதை வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். அதனால் வந்து நம்ம பார்பி ஷோவில் பார்த்திங்கன்னா இவங்க டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் வருவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டாலையும் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டால் வந்து இவங்களுக்கு கம்பேரிசன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கென்னு தான், அது வந்து ஜென்ஸ் டால் தான் வாங்கியிருக்கேன். அது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இவங்களோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி பண்ண போகிறேன்னா, மாடனாக சின்னதாக இருக்க மாதிரி தான் இவங்களுக்கு ட்ரெஸ் பண்ண போகிறோம். மாடனாக இருக்க மாதிரி நம்ம வந்து இவங்களுக்கு ட்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் டால் எடுக்கலாமா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கெண்டால் தான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கெண்டால் தான் இருக்குது, பட் உள்ளுக்குள்ளே இன்னொரு டால் இருக்குது. அது வந்து குட்டி, அதுவுமே வந்து ஒரு குட்டி பையன் மாதிரி இருக்கிற ஒரு டால் தான். அதுவே நான் முன்னாடி எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கெண்டாலே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அடுத்து வந்து அந்த டால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கெண்டால் எடுத்து பார்க்கலாம். இந்த கெண்டால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நார்மலாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்க டாலுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபேஸ் கட்லேருந்து அதோட ஷேப், உடம்பு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கை கூட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி
பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இதோட ஃபேஸ் கட் பாருங்கள், அப்படியே நான் பாக்ஸ்குள்ளேயே வச்சு காமிக்கிறேன். ஒரு மாதிரி இதுவுமே டெக்ஸ்சராக சூப்பராக இருந்துச்சு, பட் வேறு மாதிரி ஃபேஸ் கட். ஓகே, நான் இதை முக்கியமாக வாங்கினதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம நார்மலாக வாங்குகிற ஷாப் எல்லாத்துலேயுமே கெண்டால் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது ஃபேஸு. ஒன்று கெண்டால் இருக்குது, அப்படி இல்லை நம்ம இன்னொரு டால் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி டால் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேஸில் வந்து கிடைக்கவே மாட்டேது. நானும் நிறைய ஷாப்பில் தேடி பார்த்துட்டேன், கம்மி ரேட்டில் வந்து அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் இதை முக்கியமாக வாங்கினேன். ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா? அதனால தான் வந்து இது முக்கியமாக வாங்கினேன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதை வெளியே எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதோட கை வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். நல்ல நீளமாக இருக்குது இதோட கை. எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணுச்சு, ரொம்ப வந்து லென்த்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு கை. பட் வந்து உடம்பெல்லாம் வந்து ஹைட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நான் மற்ற டாலோட வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேன். பட் இந்த டால் பொறுத்த வரைக்கும் உடம்பெல்லாம் கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது, அதேமாதிரி ஹைட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இதோட கையை மட்டும் கொஞ்சம் நீளமாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டான ஒரு ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டும் அண்டு பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு பார்த்தோன்னா ரொம்ப ஃபிட்டான ஒரு பாடி, அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி ஒரு பாடி, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷர்ட் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஷர்ட்டையும் இந்த ஃபேண்ட்டையும் பார்க்கும்போது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற காய் மாதிரி இருக்கார் இவர் பார்க்குறதுக்கு. ஆஃபீஸோட செட்டப் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. இந்த ட்ரெஸ்லாம் இப்போ ஆஃபீஸ்க்கு போட்டோன்னா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஷூ ஒன்று கொடுத்துருக்காங்க இவர் காலுக்கு ஏற்ற மாதிரி. அந்த ஷூவுமே பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி ஃபேஸ் கட்டுமே வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப டெக்ஸ்சராக சூப்பராக இருக்குது. ஓகேவா? அதோட கண்ணுலேருந்து மூக்கு வாய் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லாவும் இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி பார்த்துட்டேன், கையில் கால் அப்புறம் இந்த தலை எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு டேமேஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. இப்போ இந்த ஷூ கழட்டிட்டு அதோட காலோட பாதம்லாம் பார்த்திங்கன்னா அந்த டால்க்கு அந்த கென்னோட கால் இருக்கும் இல்லையா, சரி நம்மளோட கால் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த கென்னுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து சின்ன சின்ன நகத்தை கூட வந்து டெக்ஸ்சர் பண்ணியிருக்காங்க. விரல் டெக்ஸ்சர் பண்ணிவிட்டு அந்த நகத்துலேயும் லைட்டாக டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுவுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஷூ பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஆஃபீஸ் ஷூ மாதிரி நல்லா பெருசாக ப்ரௌன் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போது அதையும் போட்டாச்சு. இந்த கென் வந்து பார்க்குறதுக்கு உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கென்லாம் வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து யூஸ் பண்ணது கிடையாது, இப்போ தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த கென் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு மாநிறமான கலரில் தான் இருந்துச்சு, ரொம்ப ஒரு ஒயிட் கலர்லாம் கிடையாது, அந்த மாதிரி கலரில் தான் இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, நல்லா வந்து வெயிட்டாக இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நம்ம நார்மலாக வச்சுருக்கிறது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், பட் அது வெயிட் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதையும் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். பட் அதை விட டபுள் மடங்கு இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி அதை விட டபுள் மடங்கு வந்து காசும் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஓகேவா? அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி தான் பொருள், அந்த மாதிரி தான் வந்து இந்த டால்ஸுமே இருந்தது. ரொம்ப குவாலிட்டி, எனக்கு வந்து ரொம்ப குவாலிட்டி இந்த டாலுக்கு இருக்கணுன்றதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு வந்து அந்த ஃபேஸ் கட்டும் அந்த பாடியும் வந்து வேறு மாதிரி சேஞ்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முக்கியமாக வாங்கிட்டு வந்தேன். அது கூடவே சேர்ந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டராக தான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நார்மலாக நம்ம தரையில் நிற்க வச்சா கூட ஈஸியாக வந்து நின்றுது. நம்ம நார்மலாக நம்ம வச்சுருக்க டால்ஸ் எல்லாம் வந்து நிற்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப நேரம் வந்து நிற்க வைப்பேன். இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த ஷூவில் வந்து ஈஸியாக நின்றுது. இந்த மாதிரி அப்படி நிற்கிற போது சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு நிற்க வச்சு பேசுகிறதுக்கு தான் வந்து நிறைய தேவைப்படும், அந்த மாதிரி நிற்க வைக்கிறது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது இல்லையா, அதனால அந்த வெயிட் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்குது. அவ்வளோதாங்க. இது நிற்க வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, அதே மாதிரி இப்படி உட்கார வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இப்போ நான் சொன்னால் அந்த இன்னொரு டாலையும் எடுத்து வரலாம். அது வந்து குட்டி டால், அதுவுமே வந்து சின்ன பாய் டால் தான், அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, நீங்கள் தான் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணிட்டாளா? ஓகே ஓகே, உங்களுக்கு முன்னாடி என்னை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க, நீங்கள் தான் செகண்ட்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அப்புறமும் ஒரு குட்டி டால் வரப்போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்கணுன்னு. ஆமாம்மா, நம்மளுக்கு அப்புறம் இன்னொரு குட்டி டாலும் வர போகிறாங்க. அவங்களையும் வியூவர்ஸ் எல்லாம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம், நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்களா? ரொம்பலாம் வெயிட் பண்ண தேவையில்ல, வாங்க நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம இப்போ தான் எடுத்து இவங்களை ரிவ்யூ பண்ணோம், அதுக்குள்ளேயே 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இவங்க 2 பேருமே இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே, அப்போ அந்த குட்டி பையனும் வந்துட்டு எப்படி பேசுவாங்க? ஐயோ, சொல்லவே வேணாங்க. 3 பேரும் ரொம்ப கதை அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி வாங்க 2 பேரும் பார்க்கலாம். பட் இவங்க 2 பேருக்கும் பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? 2 பேருமே பார்க்குறதுக்கு ஒரே கலரில், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க ரொம்ப பேசாமல் நெக்ஸ்ட் டால் எடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த டாலுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து காமிக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து அந்த குட்டி டாலையும் எடுத்தாச்சு. இந்த டால் வந்து எடுத்தோடனே உங்களுக்கு என்ன தோணுன்னா, இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே நம்ம சேனல்லையே அப்படின்னு சொல்லி தோணும். ஆமாங்க, நான் இது ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த டாலுக்கு வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ் எப்படி பண்ணுறதுன்றதை காமிச்சிருப்பேன். அதில் பார்த்துருப்பீங்க, அந்த டால் தான். இந்த டாலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹499, அதாவது ₹500 ₹1 கம்மி. ஓகேவா? இந்த டாலில் அப்படி என்ன தான் இருக்குது ₹500 இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவ்வளோ குட்டியாக தான் இருக்குது. பட் இவ்வளோ ரேட்டாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி டால் வந்து எனக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கல. ஓகேவா? அதனால தான் நான் வந்து வாங்கினேன். இந்த ஃபேஸ் கட் வந்து நிறைய சேனல்ஸில் வச்சுருக்காங்க. எனக்குமே வந்து ரொம்ப நாள் ஆசை, இந்த ஃபேஸ் கட்டில் இருக்கிற ஒரு குட்டி பையன் நம்ம வந்து நம்மளோட சேனலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. பட் வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஆன்லைனில் இருந்துச்சு. பட் ஆன்லைனில் எப்படி இருந்துச்சுன்னா, செட்டாக தான் இருந்துச்சு. ஒரு பெரிய டால் கூட சேர்ந்து ஒரு சின்ன டால், இந்த ஃபேமிலி செட்டுன்னு சொல்கிற மாதிரி சேர்த்து இருந்துச்சு. அது கூட ஒரு சில திங்ஸும் வச்சு ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக போட்டிருந்துச்சு. ஒரு ₹1500 அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அந்த பெரிய டால் அவ்வளோ தேவைப்படாது. அதேமாதிரி அந்த திங்ஸும் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு தனியாக தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த மாலுக்கு போகும்போது தனியாக இருந்துச்சு. ரேட் கேட்டோன்னா நானே ஷாக் ஆகிட்டேன். இருந்தாலும் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த டால் வாங்கிட்டு வந்தேன். ஓகேவா? இவங்க வந்து கண்டிப்பாக நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம செகண்ட் சேனலில் நிறைய டைம் வருவாங்க. அதுக்காக இவங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்களும் வந்து இவங்களுக்கு வந்து தனியாக எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் அந்த பெரிய டால் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு க்யூட்டான ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. டிஷர்ட்டும் ஒரு சின்ன ட்ரௌசர் போட்டிருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள். நான் தான் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ண குட்டி பையன். என்னோடய பேர் என்னன்னு இன்னும் எனக்கே தெரியாது. இனிமேல் தான் எனக்கு பேர் வைப்பாங்க. எனக்கு பேர் வச்சாங்கன்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஃபாத்திமாக்கா என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு எனக்கே தெரியல. பட் வந்து பேர் வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். சரியா வீவர்ஸ் உங்களுக்கும் தான், ஆண்டி அங்கிள் உங்களுக்கும் தான். ஓகே, பாய். பார்த்தீங்களா, இந்த சுட்டி பையன் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டான்னு. வெளியே வந்தோடனே இப்படி பேசுகிறான். ரொம்ப வாயாடுற பையனாக இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பையன். என்னன்னு தெரியல. அவன் பேசுகிறதையே இவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த 3 டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டால்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஃபேஸ் கட் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஃபேஸ் கட் வச்சு சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து 3 பேரோட ஃபேஸ் கட்டுமே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டால்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எத்தனை பேர் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி டால்ஸ்லாம் பார்த்ததே இல்லை, இப்போ தான் உங்கள் சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த டால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.